ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போது வீடியோக்குள்ளாடி போவோம். இப்போது காலிஃப்ளவரை கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து வச்சுருக்கிறோம். இனி காலிஃப்ளவர் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுடர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விரசி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கோம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசால் பொடி, ஜீரக பொடி, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன். இதுக்கு பிறகு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா வெரிசி விடுவோம். இப்போது 15 நிமிஷம் ஆகிட்டு இனி நம்ம வானலியில் எண்ணெய் காய வச்சு இதை பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பக்கோடா வெளியே எடுத்துருவோம். ஃபைனலாக காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஆனால் நான் கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க. ஆனால் நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.